வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் அப்படிங்கிறது ஒரு ஷாப்பிங் ஆப்பு. நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் அதில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு என்ன தான் சட்னி சாம்பார் அதோட இட்லி சாப்பிட்டாலும் இந்த பொடியோட கலந்து சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிதாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பொடி நுணுக்கி வச்சுட்டுங்க அப்படின்னா அவசரமான நேரத்துக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றோம் அப்படின்னா சட்னி இட்லியோ தோசையோ ஊற்றிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக அதை வச்சுக்கலாம். பொடி தோசை அந்த மாதிரி கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையாக என்னென்ன எடுத்து வச்சுருக்கேங்கிறது பார்க்கலாம். இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ், இந்த கிளாஸோட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம் இருக்கும். இதில் 3/4 கிளாஸ் உளுந்து, 3/4 கிளாஸ் கடலைப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் காரமான மிளகா அப்படிங்கிறதுனால நான் 30 மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாங்க. ஒரு கைப்பிடி சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து அரைக்கும் போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தனித்தனியாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் உளுந்து சேர்த்திக்கலாம். நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இப்படி வரிப்பட்டுறதுக்கு இல்லையா, அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். உளுந்தை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். எல்லா பொருள் வணக்கும் போதும் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கரிஞ்சு போயிடும், பொடியோட ஃப்ளேவரும் மாறிடும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்தது எள்ளு சேர்த்திக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகி சுருங்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சீக்கிரம் வறுபட்டுரும் கருவேப்பிலை நல்லா வறுத்துச்சு. இந்த மாதிரி சுருங்கி இப்படி கையில் இது பண்ணால் இந்த மாதிரி நுணுங்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துகிட்டு மாற்றிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லா மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வறுப்பட்டுருச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே லைட்டாக பெரட்டினோடனே எடுத்து கொட்டிடுங்க. இது கட்டி பெருங்காயங்கிறதுனால நான் வறுத்து எடுக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு வரமிளகாய் இது பண்ணோன்னே மற்ற பொருள்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நெருன்னு இருக்கிற பவுட்ரு, ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது கூட நல்லெண்ணெய் விட்டு இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பொடி தோசை அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறொரு ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.